வணக்கம். செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 13ஆம் தேதி. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு மிக 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 அற்புதமான நல்ல நாள். ரொம்ப நல்லா இருக்கு, சௌக்கியமா இருப்பாங்க. மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப சௌக்கியமா இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. கவலை பண்ண நினைச்சா கூட கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு வேணா கவலைப்படலாம். வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரம் நன்றாக நடைபெறும். வியாபாரத்தின் மூலம் வரவேண்டிய பணம் நிறைய வரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். அதற்கான நேரம் இப்பொழுது சிறப்பாக இருக்கிறது. அதற்கு உகந்த நேரம் இதுதான். மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். 11ஆம் இடத்திலே இருக்கும் புதன் மேஷத்திற்கு இப்பொழுது நன்மை செய்கிறது. பொதுவா புதன் நல்லது பண்ணாது மேஷத்துக்கு. மேஷ ராசிக்கு புதன் நல்லது பண்ணாது, கடக ராசிக்கும் பண்ணாது. மறையும் போது தான் பண்ணும். அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது. மறைவு ஸ்தானத்துக்கு போகணும், இல்லைனாக்கா லாபஸ்தானத்துக்கு வரணும். அப்பதான் நல்ல பண்ணும். இப்ப லாபஸ்தானத்திற்கு வந்திருக்கிறது. 3-6 குடையவன் 11ஆம் இடம் வந்ததால் நன்மை செய்கிறது. 11ஆம் இடத்திற்கு எந்த கிரகம் வந்தாலும் நன்மைதான் செய்யும், தீமையே செய்யாது. தீமை செய்யும் கிரகம் கூட 11ஆம் இடத்தில் இருந்தால் அது தீமை செய்யாது. அதை தீமை செய்ய விடாம கட்டு போட்டுரும். நல்ல நேரம், ரொம்ப அருமையான நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேஷ ராசியில உள்ளவர்களுக்கு பதவிகள் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பணம் நிறைய கிடைக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், சமூக அந்தஸ்து வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கும். மேஷ ராசி ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இப்ப குழந்தை பிறக்கும். நீங்க வயசானவங்களாக இருந்தா பேரம்பேத்தி பிறக்கும். யங் கப்புலா இருந்தா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஏஜ் கப்புலா இருந்தாக்க நீங்க ஏஜ் பர்சனா இருந்தா உங்க பசங்களுக்கு பசங்க பிறக்கும். ஆக வம்ச விருத்தி ஏற்படும் என்பதுதான் அங்க அடிப்படை. வம்சம் விருத்தி அடையும். வாழையடி வாழையென வந்ததிரு கூட்டந்தனில் இப்பொழுது உங்களுக்கும் வம்சம் விருத்தி அடைய போகிறது. ஏன்னா 5ஆம் இடத்தை 5 குடைவன் பார்க்கிறான். புதன் பார்க்கிறது, சனி பார்க்கிறது. 5ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 5ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது வம்சம் விருத்தி அடைய வேண்டும், பதவி கிடைக்க வேண்டும். 11ஆம் இடத்திலே சேர்ந்திருப்பதால் மட்டுமல்ல, 5ஆம் இடத்தை பார்ப்பதாலும் இந்த பலன். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இந்த நாள் மிகச் சிறப்பான நாள். வெகு அற்புதமான கிரக நிலை இருக்கிறது. ஆனா சந்திராஷ்டமும் இருக்கு. அதனால ரொம்ப பேசாதீங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க, நல்லா இருக்குன்றீங்க, அப்புறம் சந்திராஷ்டம் பண்றீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சில பேர் நினைச்சுக்குவாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். சந்திராஷ்டமும் இருக்கு, அதனால பேசாதீங்க. ஆனா நல்லது நடக்கும். சார் சந்திராஷ்டமத்தன்னைக்கு யாராவது ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போறீங்க, வாங்கி வச்சுக்க தானே போறீங்க, அந்த மாதிரி வச்சுக்கணும். ஏதோ உங்களுக்கு பினான்சியலா பெரிய growth ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும். ஆனா பேசாதீங்க. பேச்சுல பிரச்சனை வந்துடும். யாராவது சொன்னா ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்லிட்டு போயிடும். யார்கிட்டையும் போய் டிஸ்பியூட் பண்ணக்கூடாது, ஆர்கியூ பண்ணக்கூடாது, கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க சொல்றத ஆமா கரெக்டுங்க அப்படிங்கணும். உயர் அதிகாரிகள் ஏதாவது தப்பு தப்பா சொன்னா கூட நீங்க ஆமான்னு சொல்லணும். வெள்ளை காக்கா மல்லாக்க பறந்ததுன்னு ஆமா சார் அப்படிதான் சார் பறக்கும், நீங்க போய் தப்பா சொல்லுவீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அந்த மாதிரி பேச கத்துங்க. இன்னைக்கு மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5 குடைவன் 10ஆம் இடத்தில் உச்சமடைந்ததால் பதவி கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும் அல்லது வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். எதிர்பாராத மிகப்பெரிய வளர்ச்சி வியாபாரத்தில் ஒரு சிலருக்கு ஏற்படும். 5ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். உங்களுடைய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல் கிடைக்கும். அவர்களின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அவர்களின் வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும். திருமணமாகாத பிள்ளைகள் இருந்தால் இப்பொழுது அவர்களுக்கு பிள்ளைகள் நடைபெறும். கல்யாண வயசுல பையனோ பொண்ணோ இருந்ததுன்னா இப்ப கல்யாணம் ஆகும். மிதுன ராசிக்காரர்களின் பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறும். மிதுன ராசிக்காரர்களின் திருமணமாகாத இளவயதினராக இருந்தால் இப்ப திருமணம் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சமா இருக்கு 10ல், அதனால கல்யாணத்தை நடத்தி வைக்கும். 7 குடைவன் பரிவர்த்தனா யோகத்திலே இருக்கிறது சுக்கிரனுடன். எனவே திருமண தடை விலகும். உங்களுடைய வயசுக்கு ஏத்த மாதிரி நீங்க கல்யாண வயசுல இருந்தா உங்களுக்கு கல்யாணம், உங்க பசங்க கல்யாண வயசுல இருந்தா அவங்களுக்கு கல்யாணம், பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்ப அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இல்ல அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும் வீட்டுல,
எனவே இதெல்லாம் மிகச் சிறப்பான நல்ல கிரக அமைப்பு. நன்மைகள் நடைபெறும். உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் கொடிகட்டி பறக்க போகிறீர்கள். ஓகோன்னு இருக்கும். வியாபார வளர்ச்சி இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது, கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். நீங்களே அப்பப்ப இப்படி கிள்ளி பார்த்துப்பீங்க, இதெல்லாம் நிஜம்தானா அப்படின்னு. காண்பது கனவா இல்லை நனவா அப்படிலாம் கேட்டுப்பீங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வளர்ச்சி. கடக ராசிக்கு இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். 11 குடைவனும் 9 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் மிகப்பெரிய நன்மை. 3, 12 குடைய புதன் மற்றொரு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய யோகத்தை அளிக்கும். மறைவு ஸ்தானாதிபதி 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி புதன். கடகத்துக்கு 2 மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றார். ஒன்னு 3, இன்னொன்னு 12, ரெண்டுமே மறைவு ஸ்தானம். அதற்கு அதிபதியான புதன் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. 8ஆம் இடத்திற்கு புதன் வந்திருக்கும் பொழுது கடகத்திற்கு பெரிய யோகம். பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மறைந்த புதனா இருக்கும். அதுதான் பெரிய யோகத்தை கொடுக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற போகின்றன. அதிகமான மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள், கடகராசி மாணவர்கள் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். நல்ல மார்க் கிடைக்கும். இப்ப எழுத போற எக்ஸாம்ஸ்ல எல்லாம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்தை படிப்பீங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி உச்சமடைந்திருக்கிறது. பதவி ஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதியும் பதவி ஸ்தானாதிபதியும் 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். என்னவெல்லாம் வேண்டுமென நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவன் கொடுக்க போகிறான். கடவுள் கொடுக்கிறான். கடவுள் நமக்கு நல்ல செய்யறதுக்கு ஒரு நேரத்துக்காக காத்துட்டு இருப்பாராம். இந்த கிரகங்கள்லாம் இங்க வரும்போது தான் நல்லது பண்ணணும்னு வெயிட் பண்ணுவாராம் கடவுள். அந்த நேரம் வந்த உடனே இந்தான்னு கொடுத்துருவாரு நம்ம கேட்கறது எல்லாத்தையும். அந்த மாதிரி இப்போ ஒரு டைம் வந்திருக்கு சிம்மத்துக்கு. நீங்க என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணிருக்கீங்களோ, என்னெல்லாம் வேணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையும் கடவுள் இப்ப கொடுக்க போறாரு மொத்தமா. இந்தா புடி. அதனால நீங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை இன்னும் ஜாஸ்தியாக்குங்க. இந்த புதன் 7 இருக்கே, அது புதனை பத்தி சொல்லும் போது முத்துசாமி தீட்சிதர் சங்கர பக்த ஹிதம்னு ஒரு வார்த்தை போடுறாரு. சங்கரனுடைய பக்தர்களுக்கு ரொம்ப ஹிதமானவராம். ஹிதம்னா அனுசரணையாக நன்மை செய்யும் விதத்திலே நட்புறவோடு இருக்கக்கூடியவர். யாருக்கு? சங்கர பக்த ஹிதம். சிவனுடைய பக்தர்களுக்கு ரொம்ப அனுசரணையா இருப்பாராம் புதன். தீட்சிதர் கீர்த்தனையில வருது. புத்தமாசிரயாமி அப்படின்னு ஒரு கீர்த்தனை. நவகிரக கீர்த்தனையிலே புத்தமாசிரயாமி அப்படின்னு நாட்டைக்குறிஞ்சி ராகத்திலே, நாட்டைக்குறிஞ்சின்னு ஒரு ராகம், அந்த ராகத்துல புதனை பத்தி பாடுறார். ரொம்ப அழகான ராகம். இந்த புதன் ரொம்ப அழகானவராம். அவர் பாடும்போது நாட்டைக்குறிஞ்சி ராகத்துல வந்துருது. நாட்டைக்குறிஞ்சி ராகத்திலே புதன் கிரகத்திற்காக முத்துசாமி தீட்சிதர் அவர்கள் ஒரு கீர்த்தனை பாடும்பொழுது அதிலே சொல்கிறார் சங்கர பக்த ஹிதம். இப்ப அந்த புதன் உங்களுக்கு இப்ப நல்லது பண்ணுது. 2, 11 குடைவன் 7ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு நன்மை செய்து கொண்டு இருக்கிறது. எனவே இப்பொழுது சிவ வழிபாடு கொஞ்சம் அதிகமா பண்ணுங்க. வரப்போது சிவராத்திரி கிட்ட வருது. புதன்கிழமை சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு நீங்க சிவனை வழிபடும் பொழுது அந்த புதன் இன்னும் அதிக நன்மை செய்ய வேண்டும் என்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக அது கொடுக்கும். சௌமியன்னு பேரு, சௌமியா அப்படின்னு பேரு இருக்கிறாங்கன்னா அவங்களாம் புதன் நல்லா இருக்கும். புதன் நல்லா இருந்தா சௌமியான்னு பேரு. இப்ப என்கிட்ட பேர் வைக்கிறதுக்கு வராங்களே, அவங்க எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேர் வைப்போம். ஒருத்தர் கேட்டாரு, சின்ன பேரா இருக்கணும் சார், 2 எழுத்துல பேர் இருக்கணும், அந்த மாதிரி என் பொண்ணுக்கு பேர் வேணும்னாரு. பார்த்தா குரு உச்சமா இருந்தது. தாரான்னு வைங்க அப்படின்னு. தாரா நல்லா இருக்கே, அந்த பேர் வச்சிடறேன் அப்படின்னு. அப்புறமா கொஞ்ச நேரம் வந்தார். நீங்க ஏன் அந்த பேர் சொன்னீங்கன்னா, குருவுடைய மனைவி பேர் தாரா, பிரகஸ்பதியுடைய தேவி தாரா தேவி, அதனால அந்த பேர் வச்சேன். ஏன்னா குரு நல்லா இருக்கு, அதனால தாரான்னு வச்சா அந்த குரு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணும் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். சில பேர் காரணமே இல்லாம என்னமோ அட்விட்னு பேர் வைக்கிறாங்க. எங்க அட்மிட் ஆயிட போகுதுன்னு பயமா இருக்கு. அட்விட், ADVIT ஒரு பேர். இது எங்க இருந்து பிடிச்சாங்க இத? அட்விட். அட்கிர் இன்னொரு பேர் வச்சிருக்காங்க, ADKAR அட்கிர். எங்க ஏன் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறீங்க பேர் வச்சு? அழகா சாமி பேர் வச்சு நல்லா கூப்பிடுங்களேன் வயார. கிருஷ்ணா, நாராயணா, கோவிந்தா, முருகா, சிவசிவா இப்படியெல்லாம் பேர் வச்சு கூப்பிடுங்களேன் அழகா. ஏன் இந்த மாதிரி பேர் வைக்கல? ஒரு பைத்தியக்காரத்தனம். நான் மாடர்னா பேர் வைப்பேன் அப்படின்ட்டு அட்ரிக் அப்படிங்கிறது. அட்ரிக், அடிடா ஒரு பேர்.
எவனா கூப்பிட்டா அடிடா அடிடா எல்லாம் போய் அடிச்சிருவாங்க. என்ன சார் நீங்க தான் சார் அடிச்சுனீங்க, அவன் பேரு அடிடா. இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தயவு செஞ்சு நல்ல பேரா வைங்க, சாமி பேர் வைங்க. வாயில நுழையாத பேரு, அர்த்தம் தெரியாத பேர் கேட்டா, சார் நாங்க நெட்டில் போய் தேடினோம் சார், எங்களுக்கு இந்த பேர்லாம் கிடைச்சது சார். நெட்ல போட்டா அது என்ன ஆத்தன்டிசிட்டியா? நெட்டுங்கிறது என்ன வேத வாக்கா உங்களுக்கு? அது என்ன நெட்ல போட்டா அவனுக்கு கரெக்ட்னு யாரு உங்களுக்கு சொன்னா? அவன் ஏதோ போடுவான் பொழுது போல, அவனுக்கு நிறைய பேர் போட்டு வைப்பான். ஒரு அட்லீஸ்ட் நடுவில் ஒரு பவ்வலாவது இருந்தா உச்சரிப்பாவது கரெக்டா வரும். உச்சரிக்க கூட முடியாமலாம் பேர் போடுறாங்க தெரியுமா? இப்போ பிட்ரா, இது ஒரு பேர் வச்சிருக்காங்க ஒருத்தர், பிட்ரா. வாட் இஸ் பிட்ரா? ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தப்பு தப்பா பேர் வைக்கிறேன்? அந்த குழந்தை வளர்ந்தா திட்டும் அம்மா அப்பாவை. உங்களுக்கு எல்லாம் குழந்தை பெத்துக்கு மட்டும் தெரிஞ்சுக்கு பேர் வைக்க தெரியலையா அப்படின்னு கேட்கும். அது ஒரு 15 வயசுல உங்களை கேள்வி கேட்கும். அதுவே போய் பேரை மாத்தின்னு வந்துடும். ஐம் கோயிங் டு சேஞ்ச் மை நேம் அப்படின்னு அதுவே சொல்லும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அழகா பேர் வைங்க. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 2-9 கூடிய சுக்கிரன் வலுவாக 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கின்ற மிக சிறப்பான நல்ல கிரக அமைப்பு. 4-7 குடையவனும் 2-9 குடையவனும் பரிவர்த்தனா யோகத்தில் இருப்பதால் கன்னி ராசிக்கு இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்திலே பெரிய முன்னேற்றம், பண வரவு அதிகமாகும். நீங்கள் சிறிய அளவிலே யாருக்காவது உதவி செய்திருப்பீர்கள், அவர்கள் அதை நன்றி மறவாதவர்களாக அதை மனதிலே வைத்துக் கொண்டு மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கைமாறு செய்வார்கள். திணைத்துணை உதவி செய்யணும், அதை பனைத்துணையாய் கொள்வர் பயன்தறிவர். எனவே இப்பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நேரம். துலா ராசிக்கு இப்பொழுது திருமண தடை விலகும், குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும், வியாபார வளர்ச்சி குறிப்பிட்டு சொல்லும்படி இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே 5 குடைவன் ஆட்சி பலம் பெற்று 9 குடைவனும் அங்கே இணைந்திருக்கிறது. 5-9 குடைவர்கள் 5ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்றதால் பதவி உயர்வு கிடைக்கும், வியாபாரம் வளர்ச்சி அடையும், பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இப்பொழுது மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய சிறப்பான யோகங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, 5-7 குடையவர்கள் பரிவர்த்தனையும் மிகப்பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறது. வலுவான நிலையிலே எல்லா கிரகங்களுமே அமைந்திருக்கின்றன. செவ்வாய் 8ஆம் இடத்திலே மறைவு பெற்று விட்டது என்பதை தவிர பிற எல்லா கிரகங்களும் இப்பொழுது நல்ல நிலையிலே இருக்கின்றன. எனவே நன்மைகள் 95% நடக்கும். 90 to 95% நல்லது நடக்கிற நாள். விருச்சிக ராசி அன்பர்கள் இப்பொழுது முருகன் வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். நாளைக்கு பிரதோஷம், நாளைக்கு சிவராத்திரி, அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை. நாளைக்கு பிரதோஷம் ரொம்ப விசேஷம். சிவராத்திரிக்கு முன்னால வர பிரதோஷம் சிவராத்திரிக்கு இணையானது என்று சொல்வார்கள். ஒரு சில நேரங்களிலே சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒரே நாள்ல வரும். அதாவது சாயந்தரம் 6 மணி வரைக்கும் திரையோதசி இருந்து அப்புறம் சதுர்தசி வந்துன்னா ஒரே நாள்ல ரெண்டும் வரும். பிரதோஷமும் சிவராத்திரியும் சில நேரங்களில் ஒன்றாக வரும். ஆனால் இந்த முறை திரையோதசி செவ்வாய்க்கிழமையிலும் சதுர்தசி புதன்கிழமையிலும் வருவதால் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம், புதன்கிழமை சிவராத்திரி. அந்த நேரத்திலே விருச்சிக ராசி அன்பர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமான் வழிபாடும் சேர்ந்து செய்யுங்கள். சிவன் வழிபாடும் முருகன் வழிபாடும் ஒன்றுதான். அது ஐமுக சிவம். சிவபெருமான்கிறவருக்கு 5 முகம், ஐமுக சிவம். முருகன் அறுமுக சிவம். அதனால இந்த வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் திருவண்ணாமலையில போய் கிரிவலம் பண்ணணும்னு நான் ஒரு அப்பீல் எல்லாருக்கும் கொடுத்திருக்கேன், வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். ஒரு பணிவான வேண்டுகோள், முடிஞ்சா திருவண்ணாமலையில போய் கிரிவலம் பண்ணுங்க. சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி கிரிவலம் பண்ண விடிய விடிய ரொம்ப நல்லது. அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி இரவு நேரத்திலே கிரிவலம் செய்யுங்கள் திருவண்ணாமலையிலே. இந்த அண்ணாமலையார் பிரத்யட்சமானதே சிவராத்திரி அன்னைக்கு தான். அதனால சிவராத்திரி அன்னைக்கு கிரிவலம் பண்ணா ராத்திரி நேரத்துல நல்ல புண்ணியம், பெரிய புண்ணியம். வழியிலெல்லாம் இருக்கிற லிங்கத்துக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வில்வம் போட்டுக்கிட்டே போங்க. நிறைய வில்வம், தும்பப்பூ கையில தோல்ல ஒரு பையில மாட்டிட்டு போங்க. அங்கங்க ஒரு வில்வத்தை எடுத்து சிவனுக்கு வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருங்க, சுத்திட்டே வாங்க. தயவு செஞ்சு கிரிவலம் செய்பவர்கள் அரட்டை அடிக்க கூடாது, அரசியல் பேசக்கூடாது, சினிமா கதை பேசக்கூடாது. அதெல்லாம் நீங்க உங்க வீட்டுல வச்சு என்ன வேணா பேசுங்க, இல்ல வெளி இடங்கள்ல பேசுங்க. திருவண்ணாமலையில கிரிவலம் பண்றது அந்த சிவபெருமான பத்தின சிந்தனை ஒண்டிதான் இருக்கணும். சிவபெருமானை சிந்தித்துக் கொண்டே திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்ய வேண்டும். அனாவசியமான பேச்சு, அனாவசியமான வம்பு,
அரட்டை இதெல்லாம் விட்டுட்டு பக்தி ஸ்ரத்தையா நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க என்னும் சிவபுராணத்தை சொல்லுங்கள், அல்லது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டே கிரிவலம் செய்யுங்கள். சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி திருவண்ணாமலையில கிரிவலம் பண்ணா ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 11 குடைவன் 4ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. ராசி அதிபதியும் 11 குடைவனும் பரிவர்த்தனா யோகத்தில் இருப்பதால் இரண்டுமே நன்மை செய்யும். பொதுவாக 6 குடைவன் நன்மை செய்யாது. தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கெல்லாம் சுக்கிரன் நல்லதே பண்ணாது. ஆனா இப்போ நிலவை மாறிடுச்சு. ஏன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனைனால ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. குருவும் நல்லது பண்ணும், அது எப்படியா இருந்தாலும் நல்லதுதான் பண்ணும், ஏன்னா உங்க ராசி அதிபதி. இப்ப சுக்கிரனும் நல்லது பண்ணுது, ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தினால தீமை செய்ய வேண்டிய கிரகம் கூட பரிவர்த்தனை பெற்றால் நன்மை செய்யும். நிறைய பேர் ஜோசியம் கத்துக்கிறாங்க, அவங்களாம் இந்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. தீமை செய்ய வேண்டிய கிரகம் கூட பரிவர்த்தனை பெற்றால் நன்மை செய்யும். அட்லீஸ்ட் தீமை செய்யாமலாவது இருக்கும். தீமை செய்யாம இருந்தாலே ஒரு நன்மை தானே. எனவே இப்பொழுது நல்ல நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களின் நீண்ட நாளைய கனவெல்லாம் இப்பொழுது நனவாகும். மகர ராசிக்கு மகத்தான யோகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகர ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 9ஆம் பார்வையாக மகர ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. அதுவும் பரிவர்த்தனை பெற்ற குரு. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. 9ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. 9ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் நடைபெறும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, சுக்கிரனும் பார்க்கிறது. எனவே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம். மகர ராசி வியாபாரிகளுக்கு செல்வம் அதிகமாக வரும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். மாணவர்கள் மிக அற்புதமாக படித்து அதிக மதிப்பெண் பெறுவார்கள். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதன் மூலமாக நிறைய வருமானம் வரும். கடன் ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் இப்பொழுது திரும்பி கொடுத்து விடுவீர்கள். வட்டியோட திரும்பி கொடுத்து கடனே இல்லாத சூழ்நிலை ஏற்படும். அதற்கு வருமானம் கிடைக்கும். பெரிய வருமானம் கிடைச்சாதான் கடனை அடைக்க முடியும். கண்டிப்பா கிடைக்கும். பெரிய வருமானம் கிடைக்கும். கடனை அடைத்து விடுவீர்கள். எனவே மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். கும்ப ராசி அன்பர்களுக்கு வியாபார வளர்ச்சி மிக பெரியதாக இருக்கும். அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வார்கள். உங்கள் அலுவலகத்திலே மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகின்றன. பதவிக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறது. பதவிக்கு அதிபதி 5ஆம் இடம். அந்த 5 குடைவன் புதன். இந்த புதன் ராசியிலேயே இருக்கு. ராசி அதிபதி புதனும் ஒன்னா சேர்ந்திருக்கனால இப்ப பதவி கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 5 குடைவனும் 9 குடைவனும் எதிரெதிரே பார்த்துக் கொள்வதால் சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதிக நன்மைகள் நடைபெறும். 7ஆம் இடத்தை நன்மை செய்யும் கிரகங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றன. 7ஆம் இடத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கிறது. செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கிறது. மிதனத்திலிருந்து சுக்கிரன் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கிறது. எனவே கன்னி ராசிக்கு இப்பொழுது 3 கிரக பார்வை கிடைக்கிறது. கன்னி 7ஆம் இடம். 7ஆம் இடத்திற்கு சுபகிரக பார்வை கிடைப்பதால் திருமண தடை விலகும். இல்வாழ்க்கை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை அதிகரிக்கும். அமைதி நிலவும். ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்பத்தார் அனைவரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நேரம். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நல்ல விஷயங்களிலே கலந்து கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கும். இறை அருள் கைகூடும். 5, 9 குடையவர்கள் பரஸ்பரம் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்றன. 9 குடையவன் மிதுனத்திலும் 5 குடையவன் தனுசிலும் அமர்ந்து கொண்டு ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. மீனத்திற்கு அதைவிட பெரிய நன்மை. அதனால மீன ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மீன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். விறுவிறுப்பாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே பெயர் புகழ் செல்வாக்கு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நல்ல இடத்துக்கு போஸ்டிங் கிடைக்கும். நாளைய விசேஷங்கள்: செவ்வாய்க்கிழமை பிரதோஷம், புதன்கிழமை மகா சிவராத்திரி. புதன்கிழமை ராத்திரி திருவண்ணாமலையில கிரிவலம் பண்ணோம். பிரதோஷத்துக்கு திரிசூலத்துக்கு வாங்க எல்லாரும். திரிசூலம்
ஏர்போர்ட்டுக்கு எதிராக 1 கிலோமீட்டர், மலைக்கு பேக் சைடு, மலை மேல இல்ல, மலைக்கு பேக் சைடு. சென்னை விமான நிலையத்துக்கு எதிராக திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அதுல இறங்கி அங்கிருந்து நடந்து வரலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன். பை ரோடு வந்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு லெவல் கிராசிங் போகும். அதை தாண்டி போனீங்கன்னா உள்ள ஒரு 1 கிலோமீட்டர் போகணும் கார்ல. அப்படி ஒரு மேடு ஏறி இறங்கினா திரிசூலம் கோவில். சோழர் காலத்திலே கட்டப்பட்ட மிக பழமையான கோவில். 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோவில் திரிசூலம் கோவில். அடியனுடைய தகப்பனார் தான் திறந்து வச்சார். பூட்டி கிடந்து கவனிப்பாரற்று கிடந்த, பூஜையே நடக்காம சும்மா பூட்டி வச்சிருந்தாங்க. அந்த கோயில திறந்து வச்சது எங்க அப்பா. திரிசூலம் வைகே ஐயர் அப்படின்னு பேரு. அவர் தான் அந்த மலையெல்லாம் எடுத்து ஜல்லி பிசினஸ் பண்ணார். கருங்கல் ஜல்லி வியாபாரம் பண்ணார். பெரிய குவாரி கான்ட்ராக்டர், மில்லியனர் அன்னைக்கே. அவர் அந்த கோவிலை ஃபுல்லா டெவலப் பண்ணார். 1956 ஜனவரில அந்த கோயிலை எங்க அப்பா திறந்து வச்சார். 1956 65ல அப்ப இருந்த சிஎம் அங்க விசிட் பண்ணிருக்கார். அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு என்கிட்ட. அப்பா திறந்து வச்சார். அந்த கோவில் நல்லா நடக்குது. இப்ப அறநிலைத்துறை கண்ட்ரோல்ல இருக்கு. கோவிலுக்கு இன்னும் நிறைய பக்தர்கள் வரணும். கூட்டம் கம்மியா இருக்கு. திரளாக அங்கே தரிசனம் செய்யுங்கள். திரிசூலநாதரையும் திருப்பர சுந்தரியும் பிரதோஷத்துக்கும் சிவராத்திரிக்கும் தரிசனம் பண்ணுங்க. வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே